நம்ம பண்ண போகிறது இறால் தொக்கு ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ப்ரானை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டுக்கிறேன். இதில் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வதக்கிறதுக்கு வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அரைக்கிறதுக்கு வெங்காயம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 வெங்காயம் எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. இதை நாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் ஒன்றே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் எவ்வளோ தேவையான அளவு ஊற்றிங்க. கொஞ்சம் சோம்பு, எண்ணெய் கண்டனே சோம்பு போட்டோம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மேஷ் ஆகட்டும். இது நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இதில் திருப்பியும் போடுறோம். காரம் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறாவை போட்டுக்கலாம். இறாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உப்பு காரம் வந்து நம்ம இறா கூட போட்டுக்கிறதுனால நீங்கள் பார்த்து போடுங்க. உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்புறம் கறிக்கும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிங்க. இதே நம்ம இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபுல் ட்ரை ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ அதை கொஞ்சம் வேக விட்டுடலாம் மூடி போட்டு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு. உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வேணும்னா இது குழம்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம். எனக்கு குழம்பு மாதிரி வேணாம், ஃபுல் ட்ரையாக வேணும்னு நான் இன்னும் சுண்ட வைக்கிறேன். சுண்டிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணலாம். சுவையான இறால் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.